This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். கூடுதலாக ₹1 கூட முதலீடு செய்யாமல் 2.5 மடங்கு எப்படி வந்து பணக்காரர் ஆகிறது, ஒரு சைலண்ட் டீகேட் உத்தி. இது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ₹1 கூட வந்து நம்ம ஃபர்தராக முதலீடு பண்ணாமல் 2.5 மடங்கு எப்படி வந்து வேகமாக பணக்காரர் ஆகிறது அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாத்து மனசுலையும் இருக்கும். வாங்க அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையோட போக்கையே வந்து மாற்றக்கூடிய ஒன்று இந்த கூடுதலாக ₹1 கூட முதலீடு செய்யாமல் நீங்கள் வந்து 2.5 மடங்கு பணக்காரர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை கேட்கவே வந்து ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், இது கண்டிப்பாக சாத்தியம்தான். இன்றைக்கி நம்ம சைலண்ட் டீகேட் உத்தி, அதாவது சைலண்ட் டீகேட் ஸ்ட்ராட்டஜி பற்றி விரிவாக வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணக்காரெல்லாம் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும், இல்லாட்டினா பெரிய ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் இல்லைன்னா நிறைய வந்து அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே வந்து தவறான வந்து புரிதல்கள். உங்களோட இருக்கும் பணத்தை வந்து எப்படி புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து நிர்வகிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு பணக்காரர் ஆகிறதோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறதோ இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சைலண்ட் டீகேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த உத்தி ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நிதித்துறையில் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு நாம்ளும் நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்களும் எல்லா ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டும் சொல்கிறத கேட்பீங்க. கூட்டு வட்டி மற்றும் டைம் வேல்யூ ஆஃப் மணி, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உத்தியோட பவர். அதாவது பணத்தின் கால மதிப்பை வந்து 2 அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு நீங்கள் வந்து உயர்த்துறது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கு, டைம் வேல்யூ ஆஃப் மணி, இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ₹1 கூட அடிஷ்னலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் 2.5 மடங்கு பணக்காரராகிறது. இந்த காம்பவுண்டிங் கூட்டு வட்டியோட மாயாஜாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு முறை சொன்னார், இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்பது உலகின் 8வது அதிசயம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க, இதை புரிஞ்சிக்காதவங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செஸ் போர்டை எடுத்துக்கிட்டு அதில் கட்டத்தில் ஒரு நெல்மணி வைக்கிறீங்க, 2வது கட்டத்தில் அதை டபுளாக பண்ணி 2 நெல்மணி வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 4 வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தில் 16 வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்த கட்டம் 5வது இடத்துக்கு போகிறப்பே அது 256 மாறிடும். அதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறதுன்னு நம்மக்கிட்ட வந்து கேல்குலேட்டர் தான் வந்து வேணும். இப்படியே 64வது கட்டத்துக்கு போனாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை நெல்மணியும் வச்சா கூட அதில் வந்து 64வது கட்டத்துக்கு வந்து பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கு. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டே இதை வந்து சொல்கிறாங்கன்னாக்கா இதில் உண்மை இல்லாமையாக இருக்கணும். உதாரணமாக நீங்கள் வந்து மாதத்துக்கு ₹5000 வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இதை ஒரு வங்கி கணக்கில் வந்து போட்டுட்டு அதில் வர்ற வட்டியை வந்து நீங்கள் மீண்டும் திருப்பி வந்து கூட்டு வட்டியாக வந்து மாற்றினீங்கன்னாக்கா வங்கியில் கிடைக்கிற வந்து வட்டி ரொம்ப ரொம்ப குறைவு, அதை பெரிய அளவில் வந்து பலன் தராது. இதே நாம் பார்க்க போகிற உத்தி வந்து நீங்கள் இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து வெறும் ₹5000 முதலீடு பண்ணி அதை வந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த 12%ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான நம்பராக தோணலாம், ஆனால் பெஞ்ச்மார்க் இண்டிசஸான இந்த நிஃப்டி 50 வந்து 13.86 லாஸ்ட் 40 இயர்ஸில் வந்து ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் லாங் டேர்முக்கு தான் வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க, நம்ம என்ன குறைஞ்சபட்சம் 10 வருஷம்னு சொல்கிறோம். ஸோ பெஞ்ச்மார்க் இண்டிசஸை விட நான் வந்து 2% வந்து குறைவாக தான் வந்து சொல்கிறேன். அதனால் 12%ன்றது கண்டிப்பாக சாத்தியம்தான். 10 ஆண்டுகளில் நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய மொத்த முதலீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹5000 வீதம் ₹6 லட்ச வந்து போட்டிருப்பீங்க. 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய நிகர மதிப்பு 12% வீதம் அது வளர்ந்துச்சுனாக்கா உங்கள் கையில் ₹11,61,691 வந்து இருக்கும். கூட்டு வட்டியின் மூலம் கிடைச்ச லாபம் வந்து ₹5,61,691.
பாருங்கள், உங்கள் முதலீட்டை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக வெறும் வட்டி மூலம் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் கூட்டு வட்டியினோட சக்தி. இந்த சைலண்ட் டிகேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்களே, அது வந்து என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது சேவ், இன்வெஸ்ட் அண்ட் வெயிட். இந்த 3 வார்த்தையும் வந்து எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க. சைலண்ட் டிகேட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்கள் வருமானத்தின ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, உதாரணத்துக்கு 10 முதல் 20% வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு, அதாவது ஒரு முழு தசாப்தத்துக்கு முறையாக வந்து நீங்கள் முதலீடு செய்து அடுத்த 10 வருஷம் சைலண்ட் டிகேட்டு, 2வது டிகேட்டுக்கு வந்து நீங்கள் சைலண்ட்டாக காத்துட்டு இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பணத்தை எடுக்கவோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றவோ வந்து கூடாது. நீங்கள் சும்மா இருக்கணும். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, டேய் நீ சும்மா இருறா அப்படின்னுட்டு, அந்த மாதிரி நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும். அது வந்து உங்களை 2.5 மடங்கு பணக்காரராக ஈஸியாக வந்து மாற்றிடும். ஸோ இந்த உத்தியோட மிகப்பெரிய ரகசியமே வந்து நேரம் மற்றும் பொறுமை. நீங்கள் ஆரம்பத்தில் பெரிய மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உங்கள் முதலீடு வந்து மெதுவாக ஆமை மாதிரி வந்து போகிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். 2வது, எந்த ஒரு இந்த வாரன் பஃபட் மாதிரி பெரிய பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ரொம்ப போரிங்காக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தியோட மிகப்பெரிய ரகசியம் ஆல்ரெடி நேரம் மற்றும் பொறுமை அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இது மெதுவாக நகர்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் கூட்டு வட்டியோட உண்மையான சக்தி வந்து கடைசி 2-3 வருஷத்துல தான் தெரியும். இந்த செஸ் போர்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் 4வது கட்டம், 5வது கட்டம், 6வது கட்டம்லாம் போகப்போ அப்படியே டபுள் ஆகும். ஏன்னா பேசிக் வேல்யூ வந்து மாறுறப்ப அது மேலே வர்ற பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து ₹1 கூட முதலீடு இல்லாமல் 2.5 மடங்கு பணக்காரராக வருதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்ற கேள்வி வந்து வரும். இதுதான் நம்ம இந்த வீடியோவோட மைய கருத்து. இப்போ இந்த ₹1 முதலீடு செய்யாமல் 2.5 மடங்கு எப்படி ஆக போகிறோன்றதை இப்போ பார்க்குறோம். நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஒரு பகுதியை மட்டும் கண்டிப்பாக சேமிக்கணும். ஆனால் சேமித்தா மட்டும் பத்தாது, அதை சரியாக வந்து முதலீடு பண்ணணும். பெரும்பாலும் செய்கிற தவறு என்னன்னாக்கா, சேமித்த பணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து விட்டுருவாங்க. அவசர தேவைக்கு வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வைக்கணுமே தவிர, உங்களுடைய பணத்தை பார்க் பண்ணி வைக்கிற இடம் வந்து பேங்க் கிடையாது. இந்த உத்தியோட முக்கியமான அம்சம் என்னென்னா, உங்கள் சேமிப்பு விகிதத்தை வந்து அதிகரிக்கிறது மற்றும் தொடர்ந்து வந்து முதலீடு செய்வது. அதாவது உங்கள் சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ₹10,000 வந்து சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னாக்கா, ஒரு 20 ஆண்டுகள், இதில் 10 ஆண்டுகள் வந்து சைலண்ட் டிகேட்டு, ஒரு 10 ஆண்டுகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிகேட்டு. ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிகேட் வந்து ஃபஸ்ட்டு, 2வது இருக்கிற 10 வருஷம் வந்து சைலண்ட் டிகேட்டு. முதல் 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ₹10,000 வந்து போடுறீங்க, 12% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுன்னு வந்து வச்சுப்போம். இப்போ நம்ம சொல்கிற கணக்குகள் எல்லாமே வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்ஸு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் இறங்கிடாதீங்க. தயவுசெய்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை அணுகி அவருடைய வழிகாட்டுதல் மூலிமா வந்து இதை வந்து பண்ணுங்கள். பியூர்லி திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்ன்றதை மீண்டும் மீண்டும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ முதல் 10 ஆண்டுகள் நீங்கள் பண்ணுற முதலீடு வந்து கிட்டத்தட்ட ₹12 லட்ச. இந்த 10 ஆண்டுகளோட நிகர மதிப்பு வந்து இந்த ஆஃப்டர் எஸ்ஐபி உங்களுக்கு ₹23,23,382 வந்து கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் 12% ரிட்டர்ன்ஸில். அடுத்த 10 வருஷம் சைலண்ட் டிகேட்டு, எந்த முதலீடும் நீங்கள் பண்ண வேண்டாம். ₹1 கூட வந்து எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவும் மாற்றக்கூடாது, நீங்கள் அதில் கையும் வைக்கக்கூடாது. இப்படி 10 ஆண்டுகளில் வந்து நீங்கள் புதிதாக எந்த பணத்தையும் முதலீடு செய்யாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா, முதல் 10 ஆண்டுகளில் ₹23,23,000 கிடைக்கும்னு சொன்னேன். அடுத்த 10 ஆண்டுகளில் இது வந்து 12% கூட்டு வட்டியில் வந்து இது வளருதுன்னு வச்சுக்கிட்டாக்கா, 20 வருஷத்துக்கு பிறகு இதோடைய நிகர மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ₹72,27,780 வந்து இருக்கும். பாருங்கள், முதல் 10 வருஷத்தில் 12 லட்சம் வந்து முதலீடு செஞ்சீங்க. அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் ₹1 கூட வந்து முதலீடு செய்யாமல் காத்திருக்கிறது மூலிமா உங்கள் பணம் கிட்டத்தட்ட 72 லட்சமாக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ உங்கள் முதலீட்டை விட இது சுமார் 3 மடங்கு இது அதிகம். இதிலிருந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சைலண்ட் டிகேட்டை வச்சு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், ₹1 கூட எக்ஸ்ட்ரா போடாமன்றதை நீங்கள் புரிஞ்சிட்ருக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் வந்து போட்டு இதில் நான் காட்டுறோம். எப்படி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து வெர்டிக்கலாக வந்து க்ரோத் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் சைலண்ட் டிகேட்டோட உத்தி. முதல் 10 ஆண்டுகள் நீங்கள் சேமித்து முதலீடு செய்கிறீங்க. அடுத்த 10 ஆண்டுகள் உங்கள் முதலீடு உங்களுக்காக வந்து சம்பாதிக்குது.
அந்த அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் தான் கூடுதலாக ரூபா கூட முதலீடு செய்யாமல் 2.5 மடங்கு பணக்காரராகிற காலகட்டம். ஸோ எப்படி வந்து 2.5 மடங்கு பணக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்கள் முதல் 10 ஆண்டுகள் முடிவில் 23 லட்ச ரூபா வந்து நீங்கள் சம்பாரிச்சிங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதோட கூட்டு வட்டியோடு சேர்த்து 23 லட்ச ரூபா வந்தது. நீங்கள் போட்டது வந்து 12 லட்ச ரூபா தான். அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து ரூபா கூட முதலீடு பண்ணாமல் காத்திருந்ததில் 72,27,000 ரூபாவாக அது வந்து மாறி இருந்தது. ஸோ 72,27,000 டிவைடட் பை 23.23 லேக்ஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு. நாம் 2.5 மடங்கு தான் போட்டிருந்தோம். இது ஒரு பாதுகாப்பான ஒரு மதிப்பீடு. சந்தையினோட ஏற்ற இறக்கங்களை எல்லாம் வந்து சமாளிச்சுட்டு உங்களுக்கு 2.5 மடங்கு கிடைச்சாவே அது வந்து போதுமானது. சில சமயங்களில் 3 மடங்கோ அதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட முக்கியமான அம்சங்கள்னு சொல்லி நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா, ஆரம்பிக்க வேண்டிய நேரம் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிங்க. ஏன்னா நேரம் என்பது உங்களுடைய மிகப்பெரிய நண்பன். அதே நேரத்தில் அது ஒன்ஸ் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா அதை திரும்ப உங்களால் எடுக்கவே முடியாது. தொடர்ச்சியான முதலீடு முதல் 10 ஆண்டுகளுக்கு வந்து தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் மாதிரியும் வந்து அதுக்கு மிகச்சிறந்த வந்து வழி. பொறுமை. நீங்கள் வந்து 10 ஆண்டுகள் மிகப்பெரிய காலம், ஆனால் பொறுமை தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பலனை தரும். சரியான முதலீட்டு வழி இந்த பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், ETF போன்ற அதிக வருமானம் வரக்கூடிய முதலீட்டு வழிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டு, ஆர்டி இந்த மாதிரி கன்வென்ஷன்லாம் போனீங்கன்னாக்கா உங்களால் இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாதுன்னு நிறைய வீடியோவில் வந்து நாம்ளே வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிளியராக கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ண தெரியலையா, அந்த ஃபிக்ஸ் பண்ண கோலுக்கு எப்படி வந்து பணத்தை நீங்கள் சேர்க்கணும்னு தெரியலையா, ஒரு நிதி ஆலோசகரை அணுகி அவர்கிட்ட வந்து அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து செலவு கிடையாது. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போடுற உரம். ஸோ நீங்கள் உரத்தை போட்டிங்கன்னா தான் நார்மலாக வளர்கிறத விட வேகமாக வந்து நீங்கள் வைக்கிற செடி வந்து வளரும். 5வது பாயிண்ட்டு, நீங்கள் பணத்தை வந்து அதை எடுக்கக்கூடாது. சைலண்ட் டிகேட் முடியும் வர பணத்தை எடுக்கவே கூடாது. அப்போ தான் அது வந்து 2.5 மடங்கோ 3 மடங்கோ வளர்ந்து உங்களுக்கு வந்து பலன் தரும். இந்த உத்தி யாராருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க, வருமானம் வந்து நிலையாக இருக்கிறவங்க, அப்புறம் நீண்ட கால நோக்குடன் முதலீடு செய்ய விரும்புபவர்கள், அப்புறம் கூடுதல் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆனால் நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த 4 கேட்டகரிக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பொருத்தமாக இருக்கும். மேலும் சில முக்கிய குறிப்புகளை வந்து சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. பணவீக்கம். இந்த பணவீக்கத்தை வந்து கருத்தில் கொள்ளணும். உங்கள் பணத்தின் வாங்கும் சக்தியை வந்து இது வந்து பாதிக்கும். எனவே பணவீக்கத்தை வந்து வெல்லக்கூடிய முதலீடுகளை வந்து தேர்ந்தெடுப்பது ரொம்ப அவசியம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து ரீபேலன்சிங் பண்ணுறது, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது, இந்த சைலண்ட் டிகேட் முடிந்ததும் உங்கள் முதலீட்டை வந்து மறுசீரமைப்பது குறித்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய ஃபினான்சியல் கன்சல்டன்ட்கிட்ட வந்து பேசலாம். அடுத்தது அவசரகால நிதி. எப்போவும் 6லேருந்து 12 மாதத்துக்கு தேவையான அவசர நிதியை வந்து தனியாக வந்து வச்சுருங்க. இந்த சைலண்ட் டிகேட் உத்திக்கான பணத்தை வந்து அவசர நிதியிலிருந்து தயவுசெய்து வந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து வேலை செய்யாது. 2.5 மடங்கு வந்து உங்களுக்கு பணம் கிடைக்காது. நண்பர்களே, பணக்காரர் ஆகிறதுன்றது ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சைலண்ட் டிகேட் உத்தி வந்து உங்கள் வாழ்க்கையின ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையுன்றதில் வந்து ஒரு சின்ன சந்தேகம் கூட எனக்கு இல்லை. இன்றைக்கி நீங்கள் எடுக்கும் சிறிய சேமிப்பு முடிவு பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய நிதி சுதந்திரத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்கள் எதிர்காலத்துக்காகவே இன்று இந்த உத்தியை வந்து பயன்படுத்த தொடங்குங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இது நிதி சுதந்திரத்தை அடையிறதுக்கு வந்து உதவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.